அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான 2வது புறம்பு வந்துருச்சு. இதில் கமல் சார் கேட்குறாரு, உங்களுடைய கோல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஃபர்ஸ்ட் ரவிநேந்திரன் சொல்கிறாங்க, இந்த மாதிரி பலவிதமான கெட்டப்பில் வந்து நடிக்கணும், போடணும் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தா சொல்கிறாங்க. உடனே கமல் சார் சொல்கிறாரு, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக நின்று ஃபோட்டோ எடுக்கிறது வந்து வேஷம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாரு. ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து தேடிக்கங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விசித்ராமன் சொல்கிறாங்க, என் மனசுக்கு பிடிச்ச மாதிரி இதுவரை நான் எந்த கேரக்டருமே வந்து பண்ணலை சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே கமல் சார் சொல்கிறாரு, இந்த 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பிக் பாஸ் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியெல்லாம் கிடையாது, அப்படி ஒரு ஷோ வந்து அப்படி வந்திருக்கவே முடியாது, இப்போ தான் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா விசித்ராமன் அந்த முத்து படத்தில் அந்த ஒரு சில கதாபாத்திரங்கள்லாம் வந்து நல்லாவே நிறைய படத்தில் வந்து நல்ல கதாபாத்திரங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. அவங்க பேர் இதுதான் அப்படிங்கிற அளவுக்கு வந்து பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு பர்சனலாக வந்து இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. அது வந்து அவங்க வெளிப்படையாக சொன்னது, அவங்களுடைய அந்த ஒரு வெளிப்படைத்தன்மையை காட்டுது. எனக்கு வந்து இதுக்கு முன்னாடி நடித்த கேரக்டரில் வந்து ஒரு நல்ல கேரக்டராக திருப்தியாக வந்து இல்லைங்கிறது அவங்களுடைய பர்சனல் ஒப்பீனியன். அது அவங்களுடைய உண்மையை சொல்லுது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த டைட்டில் வின்னர் சரவணோக்கிரம் வந்துருச்சு, நான் வந்து கமல் சார் மாதிரி ஆகணுமே அப்படின்னு சொல்கிறேன். என்னென்ன சொல்கிறான் பாருங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இதை பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.